கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களோடு பேசுவார், இணைந்திருங்கள். லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களிலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்றபடி பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்கிறவர்களும் ஆகியிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல் எறிவார்களாக, அவர்கள் இரத்த பலி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல்லு என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல வேளையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது சில காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு நல்லா புரியும். என் பிள்ளை என் பையன், என் பிள்ளை என் பையன். அதுல சில குடும்பத்துல செல்ல பிள்ளைகள் உண்டு. அந்த செல்ல பிள்ளைகளுக்கு இன்னும் சாப்பாடு அதிகமாக கொடுப்பாங்க, இன்னும் அழகா கவனிப்பாங்க, பத்திரமா பார்த்துக்குவாங்க செல்ல பிள்ளைகளுக்கு. தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்ல பிரிச்சு எடுக்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலிருந்து பிரிச்சு எடுக்கிறாரு. எனக்கு ஒரு திருமணம் முடிந்த ஒரு சகோதரி, திருமணம் முடிந்து ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 7 வருஷத்துக்குள்ள இருக்கும். அந்த சகோதரி துக்கத்தோடு எனக்கு ஒரு காரியம் சொன்னாங்க. அண்ணன், என் வாழ்க்கையில எனக்கு நகை இருக்கு, பணம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, கணவர் இருக்கிறாரு. நான் விரும்பினதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் விரும்பினதெல்லாம் எனக்கு தேவன் கொடுத்தாரு. ஆனா எனக்கு நிம்மதி மட்டும் இல்லைனே, எனக்கு நிம்மதி மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பணம் வேணும், நிறைய நகை வேணும், நிறைய வீடு வேணும், நிறைய கார் வேணும், நிறைய பங்களா வேணும், எல்லாம் நிறைய 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 நிறைய. ஒரு நேரம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா தேவன் கிருபை தந்தா மட்டும்தான் சாப்பிட முடியும். நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவன் நமக்கு கிருபை தந்திருக்காரு. நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அது எல்லாமே தேவன் தந்தது தானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். அந்த திருமணம் முடிந்த அந்த தாயார், அண்ணே எனக்கு நிம்மதி இல்லைனே அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லும்போது, வாலிப வயசுல எங்க வீட்டுல ஒரு நேரம் சாப்பாடு கூட இருக்காது. 3 நேரம் இல்ல, ஒரு நேரம் சாப்பாடு கூட இருக்காது. நான் சர்ச்சுக்கு போற பிள்ளை தான், தேவனை தேட ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும், எனக்கு இப்படிதான் வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் தேவன்கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டாரு. ஆனா ஒரு 5 வருஷம் 7 வருஷம் வச்சு பார்க்கும்போது நிம்மதி மட்டும்தான் இல்லை. அவங்க கேட்குறாங்க, ஏன் எனக்கு நிம்மதி இல்லை? நான் தேவன்கிட்ட கேட்டேன், எனக்கு தந்தாரு, ஏன் நிம்மதி இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய காரியங்கள் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்பாங்க. ஒரு ஜெபம் பண்ணும்போது, இது உமக்கு பிரியமாப்பா, இது உங்க விருப்பம் தானா, இது உங்க விருப்பம் தானா, இது உங்க விருப்பம் தானா, இது உங்க விருப்பம் தானா, இது உங்க விருப்பம் தானா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போயாச்சு அப்படின்னா நம்ம சுயமா யோசிக்கிறோமா, அது தேவ விருப்பம் தானா? எல்லாம்
தேவன் நமக்கு சொல்லி தருவார். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியமா இருந்துச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடுவார். அந்த திருமணம் முடிந்த தாயார் சொல்லும்போது சொன்னாங்க, நான் விரும்பினதெல்லாம் தேவன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. வாலிப வயசுல எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு இவங்க தான் வேணும், எல்லாமே தேவன்கிட்ட கேட்டுருக்காங்க, கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ எனக்கு ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னாங்க. ஒரு திருமண காரியமா எதுவா இருந்தாலும் இது உங்க விருப்பம் தானப்பா, இது நீங்க தான் தரீங்களா, என் வாழ்க்கையில இது நீங்க தர்றதுதானா அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நம்ம நிப்பாட்டி, அப்பா இது நீங்க தான் தரீங்களா, இது நீங்க தான் தரீங்களா, இது நீங்க தான் தரீங்களா அப்படி சொல்லி தேவன்கிட்ட விசாரிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் சமாதானம் வேணுமா? நம்ம யாரு? நம்ம கர்த்தருடைய பிள்ளை. மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். சில இடத்துல போய் சிக்கி கண்ணீர் வாழ்க்கை. திருமணம் முடிந்து ஒரு 2.5 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷம், ஒரு 3 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு தாயார் அவங்க என்கிட்ட பேசும்போது, அண்ணே எனக்கு பிள்ளை இல்லைண்ணே, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியான சில காரியங்கள் வெளிப்படுத்தினாரு. உடனே சொன்னேன். அவங்களோட வாழ்க்கையிலே விரும்பினதுதான் வேணும்னு சொல்லி திருமணம் முடித்து லாஸ்ட் கண்ணீர் வாழ்க்கையா மாறிட்டு, கண்ணீர் மட்டுமே வாழ்க்கையா மாறிட்டு. கணவர் மதுபான அடிக்காரு, விபச்சார அடிமையில் இருக்காரு, போதை அடிமையில் இருக்காரு, சிகரெட்டு பழக்கம், தவறான பல தொடர்பு, வீட்டுக்கு வரமாட்டாரா, மனைவியை சந்தேகப்படுறாரு, நீ எனக்கு வேண்டாங்காரு. ஆனா வாலிப வயசுல ஒன்று சிருஷ்டிகிற நினை என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை மீறி விரும்பும் போது பிசாசு உள்ள என்ட்ராயிடுவான். நம்மளுடைய விருப்பம் என்னவா இருக்கணும் அப்படின்னா பரலோகமா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஹையஸ்ட் எது அப்படின்னா எஜமானுடைய சித்தத்தை நான் செய்யணும். நான் எதுக்காக உயிரோட இருக்கேன் அப்படின்னா பரலோகத்துக்கு போகணும், இந்த பூமியில நான் நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், அவ்வளவுதான். இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. தேவனை ஆராதிக்கணும், தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அவ்வளவுதான். பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், நீதியை பின்பற்றணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே வேற. பரலோகத்துக்கு போகும்போது நான் மட்டும் போகக்கூடாது, நிறைய ஜனங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகணும். அப்ப அதிகால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோமா? இன்னைக்கு நம்ம என்ன யோசித்து போறோம் அப்படின்னா நம்ம எல்லா காரியத்திலுமே ஆயத்தமா இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்றோமா? மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நம்ம வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கா? அதை நம்ம யோசிச்சாச்சுனாலே பல கேள்விக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா சில குடும்பத்தில் என் வாழ்க்கையிலேயே எனக்கு இவ்வளவு பிரச்சனை, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்மளை பரிசுத்தமா வாழதான் பிரித்து எடுத்தார். எதுக்காக நம்மளை பிரித்து எடுத்தார் அப்படின்னா பரிசுத்தமா வாழ்றது. பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக்க கூடாது. புதிய ஏற்பாட்டில நமக்கு ரெக்கார்டு எங்க இருக்கு அப்படின்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 to 18 ஆகிய வசனங்களிலே இதனுடைய அந்த புதிய ஏற்பாடுடைய டீட்டெயில் இருக்கு, விவரம் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா அந்நிய நுகம் அப்படின்ட்டு, கர்த்தரை அறியாதவங்க அந்நிய நுகம். அந்நிய நுகத்துல போய் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. மற்ற ஜனங்களை விட்டு ஏன் பிரித்து எடுத்தார் அப்படின்னா நீ இஷ்டம் போல வாழக்கூடாது, கண்ட கண்ட இடத்துக்கு போகக்கூடாது, கண்ட கண்ட இடத்துல இருக்கக்கூடாது. கர்த்தராகி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக.
எதுக்காக நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்னா, நான் பரிசுத்தமுள்ள தேவன்பா, நீங்களும் எனக்கேற்றபடி பரிசுத்தமா வாழுங்க அப்படிங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் முதல் டார்கெட் என்ன அப்படின்னா, பரிசுத்தமா வாழ்றதுதான் டார்கெட். பரிசுத்தமா வாழ்ந்தாச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதமா மாறிடும். நம்ம குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதமா மாறிடும். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஏற்றபடி பரிசுத்தமா இருக்கணும். அவருக்கு பிரியமானபடி நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் இந்த நிமிஷமே ஆசீர்வதிக்கப்படும். விக்கிரகத்தினுடைய உணவு, விக்கிரகத்தினுடைய காரியங்கள், சிலை வழிபாடு, உலக வழிபாடு, இந்த உலகத்துள்ள காரியங்கள், அவிசுவாசம், அவிசுவாசோடு பிணைக்கப்படாதீர்களாக, அந்நிய நோத்தோடு பிணைக்கப்படக்கூடாது. நம்மளுக்கு ஏகப்பட்ட சட்டம் இருக்கு. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் எதுன்ட்டாரு. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது அப்படின்ட்டாரு. அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்ட்டாரு. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்ட்டாரு. நம்ம தேவனோடு நம்மளுடைய தொடர்பு தேவனோடு, பிசாசோடு கிடையாது. அப்ப நம்ம எப்படி வாழணும் எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தால் ஆசீர்வாதம். காலவேளையிலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், மற்ற ஜனங்களை விட்டு, அப்படி நம்ம வாழ்க்கை இருந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆசீர்வாதம் வேணும், வாசல் திறக்கப்பட்டுதான் இருக்கு. பரலோக வாசல் திறக்கப்பட்டுதான் இருக்கு. யாரும் பூட்ட முடியாது. ஆனால் நம்ம பரலோகத்தோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா முதல்ல பரிசுத்தம். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளை சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கும். எனக்கேற்றபடி பரிசுத்தமா இருங்கள் அப்படின்றது. அவருக்கு ஏற்றபடி பரிசுத்தமா வாழணுமா, அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்டால், நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அந்த மற்ற ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் இருக்குல்ல, மற்ற ஜனம்னா யாரு அப்படின்னு சொல்லி உடனே நம்ம மக்கள் கேட்பாங்க. அது அடுத்த வருஷம் அழகா போட்டிருக்கு, அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நம்ம பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள். அவங்க சாபத்துல இருக்காங்க. அவர்கள் இரத்த பலி அவர்கள் மேல் இருக்கிறது என்ற சாபத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது அவங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் நாள் பார்க்கறது, குறி பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறதெல்லாம் அங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் பரிசுத்தமுள்ள தேவன், நீங்க எனக்கு ஏற்றபடி பரிசுத்தமா இருங்க. மற்ற ஜனங்களோடு போய் சேர்ந்து அசுத்தமான, அருவருப்பான, தீட்டான மற்ற காரியங்களை போய் கற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க எனக்கு ஏற்றபடி பரிசுத்தமா இருங்க அப்படின்ட்டு. அதனால காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கான கிருபைக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தில் போடுங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க, தியானிக்கிற அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரைப்படட்டும். ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா, சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்புங்கப்பா, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, விண்ணப்பத்தின் ஆவியில நிரப்புங்கப்பா. என்னோட அவயங்கள் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இடைப்பட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தர் மட்டும்தான் இருக்கணும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று குமாரனுடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா. கல்லான் இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா, உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்து கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பார்த்துங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வுள்ள சகலமான ஆசீர்வாதங்களாலும் பெற்றுக்கொள்ளுங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னோட கையின் கீழ் ஆசீர்வதிங்க, என்னோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, சிரசின் மீது ஆசீர்வாதம் வைங்கப்பா.
இந்த நாளிலும் கற்பனைக்கு கைக்கொள்ள கட்டளைக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க. தேவ சித்தத்துக்குள்ள வர கிருபை தாங்க. நன்மை செய்ய, நற்கிரியை செய்ய, தான தர்மம் செய்ய, விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க. கத்த கிருபை தாங்க. வெளியில புறப்பட எல்லா குடும்பத்தையும் ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் கத்த சந்திங்க. பலவீனத்தோடு ஜனங்களை கத்தர் பூரண சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழுமுல கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தம் பார்க்கணும் வாசல் திறந்துதாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கத்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல தள்ளி போய் குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து அந்த குடும்பத்தை கத்தர் மீட்டு எடுங்க. கற்பத்தினிய ஜீவிரம் கத்தர் மனமரங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க கத்தர் ஆசீர்வதித்து கிருபைக்கா ஸ்தோத்திரம். டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டு வரோம் கத்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். 100 மடங்கு ஆசீர்வதிங்க. 100 மடங்கு ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்ப மினிசலமுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஜீவபஸ்ல எழுதப்படணும். ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல எழுதப்படணும். அவங்களுடைய நாமங்கள் ஜீவபஸ்ல எழுதப்பட்டு இருக்கணும்பா. அந்த கிருபை தாங்க. இந்த நாளை பொறுப்படுத்துங்க. இதா குமார பரிசுத்த நாமத்துல எல்லா குடும்பத்தையும் முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் இணைந்துக்காங்களோ கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் வெளிநாட்டு போய் ஆசைப்படுறாங்களோ, வேலைக்கா யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லா வாசல் திறந்து விடுங்க. வீடு கட்ட சொல்லி நினைக்கிறாங்கப்பா, கர்த்தர் சித்தமானால் வரக்கூடிய நாட்கள் வீடு கட்டி முடிக்காத கிருபை. சில குடும்பத்தில் அதிகமான கடன், கோர்ட்டு கேஸ் சொல்லி உபத்திரப்படுறாங்க. அந்த உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. இணைந்துக்கிற குடும்பங்கள் சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படணும். கத்த கிருபை செய்யுங்க. கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். எல்லா காரியத்திலும் கத்தர் மையம் விடணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி 24 மணி நேரம் வாழ்க்கை இருக்கணும்ப்பா. மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலைடைங்கப்பா. காலை வேலை எத்தனையோ குடும்பத்துல வியாபாரிகள், கம்பெனி வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க வாகனத்தை பொறுப்படுத்துங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.